பொதுச்செயலாளர் முடிவு செய்யலாம். அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர். அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கியம் மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் காலக்கெடு முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறத முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணால் நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறது. ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல. வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என் நிலையேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர, நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு, நல்ல ஆட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு, தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவிடத்திலே பலவேறு நண்பர்களிடத்திலே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது கட்சியை விட்டு நீக்கல, கட்சியை விட்டு விடுவிச்சிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த சீனியர் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்காரு. there is no doubt. எப்பவுமே ஒரு கட்சியில ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அந்த தலைமையை நம்ம கட்டுப்படுத்தணும். இவரு வந்து பல காலகட்டங்களில் எம்பியோட இருந்தாரு. எல்லாம் இதெல்லாம் யாரெல்லாம் குறையா சொல்லவே இல்லை. ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவர் வந்து மக்களிட திரட்டி ஓட்ட சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வரணும் பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவுவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு போனா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும், மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அவற்றை ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக ரத்தம்னு அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ரத்தத்திலே வந்து ஏ பாசிட்டிவ் தான் உண்டு, அண்ணா திமுக ரத்தம்லாம் கிடையாது. அப்போ இதுல பேக்ரவுண்ட் யார் இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட். என்ன சொல்றாங்கன்னா 4 பிரிவான தேர்தல ஜெயிக்க முடியாது, ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம். ஒற்றுமையா இருக்க பத்தி பிரச்சனையே கிடையாது. எடப்பாடி பொதுச் செயலாளர், எடப்பாடி முதலமைச்சர் சொல்லினா ஒற்றுமை கண்டிப்பா 100% வரும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒருங்கிணைப்புனா உங்களுக்கு ஒருங்கிணைப்பு உங்களுக்கு என்ன பதவி வேணும்? அது எப்படி வெளியில உள்ளுக்கு அவர்கிட்ட பேசி பாருங்க. வெளி மேடைக்கு பப்ளிக் ஒரு சிம்பதி வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி வேணும்? தியாகம் பண்ணட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அவரு தான் சொன்னாரு எனக்கு வந்து எந்த பதவியும் தேவையில்லை,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவரு எனக்கு டெப்டி சிஎம் கொடுத்தாங்க. சொல்லலாமா இதை போய் ஒரு பாரத பிரதமர் கொடுத்த வெளியில போய் சொல்லலாமா? ரைட்டு. இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு எந்த பதவி இல்லை எந்த பதவி இல்லை, அதுக்கு அர்த்தமே பதவி வேண்டும் வேண்டும் வேண்டும். ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. தெளிவா இருக்குல்ல சார். ஒன்றிணைக்கிறதுக்கு நான் தான் கேட்ட கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ஒன்றிணைந்தால் நீ எதை யாரை ஒன்றிணைக்கிறீங்க, எதுக்கு ஒன்றிணைக்கிறீங்க, ஓட்டு சிதறி போயிட்டு உங்க கூட ஏங்க நீங்க ஒன்றிணைய வேண்டியது எதுக்கு எடப்பாடிட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றிணையன்னு சொல்லி. உங்களால எத்தனை பேர் இருக்காங்க, உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? நான் முறையாற்றவே இல்லை. கட்சி நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எண்ணம். இவரு செங்கோட்டையன் இப்போ எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கல. அசம்பிளி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம், மூத்த தலைவர்லாம் போய் பேசியிருக்கோம். அவர் டெல்லி போயிருக்காரு, பார்த்திருக்காரு, வந்திருக்காரு. இப்படி ஆளாளா டெல்லிக்கு நாங்க போய் 10 நாள் கெடு கொடுத்தா அவர் போய் சொல்ல என்னதான் செய்வாரு? அது சொல்லுங்க. நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யார ஒருங்கிணைக்கிறது? நான் சொன்னா ரத்தம் அதிமுக ரத்தம் யாரு சொல்லணும் அவங்க தான் சரி. ரத்தங்கிறது பிளட்ல அவன் கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்கான் ஏ பி பாசிட்டிவ். நீங்க சொல்லக்கூடிய ஆளு அதிமுக இல்ல மத்தவங்க எந்த ரத்தம் ஓடு எனக்கு தெரியல. செங்கோட்டையிட்ட மட்டும் அதிமுக ரத்தம் ஓடுன்னு சொல்லக்கூடிய ஆளுதான் the background of the sabotage of AIDMK.